புதல்வரை பெறுதல். இல்லறவியல் தொடங்கினாரு, அடுத்தது வாழ்க்கை துணை நலம் தொடங்கினாரு, அடுத்தது பாருங்க புதல்வரை பெறுதல். மிகப்பெரிய விஷயம். அதாவது புதல்வரை பெறுதல் அப்படின்னு ஏன் ஒரு அதிகாரம் வச்சாரு? மனிதனாக பிறந்தவன் அத்தனை பேருக்கும் 3 விதமான கடன் உண்டு. இந்த கடனை தீர்ப்பதற்கு ஒருவன் வேண்டும். அது என்ன கடன்? 3 கடன். அதாவது தேவர் கடன், ரிஷி கடன், புதல்வர் கடன். புரியுங்களா? இந்த தேவர் கடன் அப்படிங்கிறது வானத்தில் இருந்து தான் பிரபஞ்சங்களினால் நாம் உயிர் வாழ்கிறோம். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் இவை இருந்தால் தான் மனுஷன் உயிர் வாழ முடியும். அதனால் அது தேவர் கடன். ரிஷி கடன் அடுத்தது சொல்வார். ரிஷி கடன்னா இப்போ திருவள்ளுவர் திருக்குறள் எழுதியிருக்காரு. எதுக்கு? அவர் என்டர்டைன்ஸ் பொழுதுபோக்காக எழுதினார். அறவழியில் வாழ மக்கள் திருக்குறளை எழுதினார். அதை படித்தா இந்த மாதிரி வாழணும்டா அப்படின்னு சொல்லி எழுதினார். இதை படித்தா நமக்கு பெருமையா இல்லையோ, திருவள்ளுவருக்கு பெருமையா இல்லையோ, நமக்கு பெருமை. அதனால தான் ரிஷிகள் நூல்களை எழுதி வைத்தார்கள். அந்த நூல்களை படித்தீங்கன்னா அவங்க கடன் தீர்ந்துடும். அதாவது அடுத்தது புதல்வர் கடன். இந்த புதல்வர் கடன் எதற்கு எப்படி தீரும்? திதி கடன் செய்கிறோம்ல, அப்பா அம்மா இருந்து போட்டாங்க. புரியுங்களா? அந்த திதி கடனத்துக்கு மகனோ மகளோ யாரோ ஒருத்தர் வேணும். அதுக்கு தான் 3வது புதல்வரை பெறுதல்ங்கிற அதிகாரம் வச்சார். அதாவது இருப்பிறப்பாலும் இயல்பாக இருக்கக்கூடும் அந்த கடன் மூவற்றுள் தேவர் கடன் கேள்வியாலும், தேவர் கடன் வேள்வியாலும். அதாவது வேள்வின்னா யாகம் வளர்க்குறோம்ல, பஞ்சபூதங்களுக்கு நாம் கொடுக்குற உணவு. இந்த பஞ்சபூதங்களுக்கு நாம் உணவு கொடுத்தாதான் அவங்க மேலேருந்து மழை பெய்வாங்க. மழை பெய்ஞ்சாதான் உயிர் வாழ முடியும். நான் சொல்கிறது புரியுங்களா? அதனால் அது தேவர் கடனுக்கு வேள்வியாகும். தென்புலத்தார் கடன் புதல்வரை பெறுதாலும். தென்புலத்தார்னா யார்? முன்னாடியே சொல்லியிருக்கேன். நம்முடைய மூதாதையர்கள், தாத்தா பாட்டி அப்பா அம்மா யாராவது இறந்து போட்டா திதி கொடுக்குறாங்கள, அதுக்கு பிள்ளைங்க வேணும். புரிஞ்சுங்களா? அடுத்து ரிஷி கடன் கேள்வியாலும் அப்படின்ட்டார். ரிஷிகள்னா இந்த மாதிரி சொன்னவங்க, வேத ஆகம நூல்களை எழுதினார்கள் அல்லவா, அதெல்லாம் படித்தோம்னா அந்த கடன் தீர்ந்துடும். இந்த 3வது கடன் தீர்வதற்கு என்ன வேணும்? இல்லறவியலுக்கு பிறகு வாழ்க்கை துணை நலம், அதற்கு பிறகு புதல்வரை பெறுதல். இந்த புதல்வரை இருந்தால் தான் இந்த கடன் தரும். மனுஷனாக பிறந்துட்டா கடன் உண்டு. நான் பல கோடி ரூபா சொத்து கேட்டேன், கடன் இல்லைன்னு நினைக்காங்க. இந்த கடன் இருக்குது. இதுக்காக தான் புதல்வரை பெறுதல். இதனுடைய விளக்கம் அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். அதில் ஒன்று சொல்லுவார், பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கள் பேர் அல்ல பெற.